நீங்க எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? நான் ஒரு 3 நாளா இங்க வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஒர்க்கு பாதிக்கப்பட்டிருக்கு தான். ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு 2 நாள் சரியான பிஸ்னஸ் இல்லை. ஸோ அதனால் அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கேயே வந்துட்டேன். ஸோ சில நேரத்தில் என்னால் அங்கேயும் ஆஃபீஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நைட் டைமில் சில நேரத்தில் என்னால் இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஸோ எப்படி ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமையோ, இது ஒரு தமிழனாக இருக்கிறது என்னுடைய உரிமை. அது மட்டும் இல்லாமல் இது சாதாரண ஏதோ ஒரு போட்டியோ ஒரு கிரிக்கெட்டோ இல்லை எதுவும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே போயிடும். இது நம்மளுடைய அடையாளம், தமிழன்ற ஒரு அடையாளன்றதுனால தான் எங்கெங்க இருந்தோ இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெறும் ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி இல்லாமல் என்னால் முடிஞ்சதை ஒரு சர்வீஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக நடக்குது. எந்த ஒரு ஆர்ஷான விஷயமோ எந்த ஒரு தவறான விஷயமோ இங்கே யாரும் யூஸ் பண்ணலை. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அவங்களே டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்க, அவங்களே சாப்பாடு இது பண்ணுறாங்க, குப்பை கிளீன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் அங்கங்கே வீதியில் பண்ணுறாங்க, வீதியிலையும் நாங்கள் பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்தோன்னா எனக்கு ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். இதுக்கு முன்னாடி போன வருஷம் வெள்ளத்தில் இருக்கும்போதும் இதே மாதிரி என்னால் முடிஞ்ச இதெல்லாம் பண்ணோம், சர்வீஸ் பண்ணோம். இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னும் வேற ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ உண்மையிலே இது ஒரு ஆர்டினன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டினன்ஸ் எப்போ போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல அவர் மதிப்பிற்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்கும்போது அப்போவே அவர் பண்ணியிருக்கணும். அவர் அப்போலாம் பண்ணாமல் 50 MP போய் கேட்கும்போது அப்போலும் பண்ணாமல் கடைசியாக இளைஞர்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதை அதுக்காக போராடும் போது வெறும் ஆர்டினன்ஸ் மட்டும் போகிறது பத்தாது. இதை சென்ட்ரல் கவர்மெண்டால இவ்வளோ தான் பண்ண முடியுன்றது எங்களுக்கும் தெரியும். இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இதை இந்த ஊடகம் தான் கரெக்டான அந்த நீதிபதி கிட்ட போயிட்டு இதை கரெக்டாக போய் சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த நீதிபதியை எல்லாம் நார்த் இந்தியன்ஸ், யாருக்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ தமிழ் பண்பாடை பற்றியோ எதுவும் தெரியாது. இதை கரெக்டான இங்கே உள்ள ஊடகவியல் அதை தெரிவிக்க வேணும்.